ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ அப்படிங்கிற ஒரு புது அப்டேட்டை இப்போ வந்துட்டு ஸ்லைஸ் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்லைஸ் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்டேட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல், எந்த அளவுக்கு ஒர்த்தபுள், இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்லைஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து இது வரைக்கும் ஸ்லைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கூடவே வந்துட்டு நம்மளோட ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டில் கொடுத்துருக்கிற அந்த புது அப்டேட்டை பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் கார்டு ஆப்பை வந்துட்டு இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ லாகின் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்லைஸ் கார்டை வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்லைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு அப்டேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் எதுவும் இல்லை, ஓப்பன் அப்படின்னு இருக்குதுன்னா உங்களுக்கு அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த இடத்துல ஹோம்னு தான் இதுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணக்கூடாது. லாங் ப்ரெஸ் அப்படி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். யூபிஐ மூலமாக நம்ம வந்து பில்லை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதுக்கான புது அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுக்கான யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செட் பண்ணதும் உங்களோட கார்டு நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் இதில் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு லெட்ஸ் கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அலோஸ் கேட்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மறுபடியும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். இது எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணி தள்ளி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடிக்கான யூசர் நேமை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து அண்டுக்கு அடுத்தால ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான யூசர் நேம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட நேமை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி என்ட்ரு பண்ணால் அவைலபிள்னு வருதோ அது வரைக்கும் நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது நான் இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான நேம் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுக்கான நேமுக்கான அந்த ஐடி வந்து அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரு பண்ணியிருக்கிற நேம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இதை வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிம் கார்டில் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு சிம்மில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ சிம்மில் தான் நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர்லேருந்து ஓடிபி மூலமாக வெரிஃபை ஆகும். ஸோ எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதை கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐயில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த பேங்கை வந்துட்டு உங்களோட யூபிஐ ஐடியோட லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதில் சர்ச் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொட்டாக் பேங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க் வந்துட்டு நமக்கு பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ ஐடி இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க பாருங்க. இப்போ என்னோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Manikandan1520@sliceaxis அப்படிங்கிறது தான் யூபிஐ ஐடி. ஸோ இந்த ஐடியை போட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு பணம் அனுப்புனா எனக்கு வந்து கரெக்டாக இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ உங்ககிட்ட ஒரு 5 விதமான பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ப்ரைமரியாக நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் பணம் டெபிட்டட் ஆகும். நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணால் டெபிட்டட் ஆகும். அதே மாதிரி
மாதிரி நீங்கள் வந்து பணம் ரிசீவ் பண்ணும்போதும் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரிசீவும் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. நம்மளுக்கான யூபிஐ ஐடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரியேட்டட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட யூபிஐ ஐடி. ஸோ இப்போ ஆல்ரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்துட்டு இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மறுபடியும் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள், அதாவது ஃபண்டு அனுப்புறது அதேமாதிரி ஃபண்டு ரிசீவ் பண்ணுறது, அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ தான் நமக்கு வந்து கிரியேட்டட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட்டட் ஆகிருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணி நான் வந்து பணம் அனுப்பணும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி கூகுள் பே, ஃபோன்பே இதை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, அதேமாதிரி பணம் வந்து ரிசீவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்லைஸ் கார்டுலையும் நீங்கள் வந்துட்டு நான் இப்போ டிஸ்பிளே பண்ண இது மாதிரி ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி இந்த ஐடி மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் ஸ்லைஸ் கார்டிலிருந்து யூபிஐ மூலமாக அனுப்பணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களோட யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணும் அவங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் பணம் அனுப்பலாம். அப்படி இல்லைனா இதில் போயிட்டு உங்களோட காண்டாக்ட் நேமை சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் வந்து அனுப்ப முடியும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணது என்னோட பேர் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நான் இப்போ சூஸ் பண்ண இந்த பர்சனுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யூபிஐ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே பாஸ்வேர்டை தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபைனலாக இது வந்து யூபிஐ ஐடியோட மிங்கிள் ஆகி இதில் இருந்து, அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் பணம் வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பணம் வந்து அனுப்புறது அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பீங்க, ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஸ்கேனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லைஸ் கார்டில் இருந்து பணத்தை வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் கார்டில் இருந்து பணத்தை வந்து டெபிட் பண்ணுற மாதிரி நம்ம பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு பணம் அனுப்பும்போது மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அதுவும் ஸ்லைஸ் கார்டு மூலமாக பணம் அனுப்பணும் அப்படின்னா ஸோ நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் உள்ள வந்திருப்பீங்க. பட் இதில் கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அந்தளவுக்கு ஒர்த்தபுளான அப்டேட்டே கிடையாது. ஸோ நார்மலாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப் இருந்துமே நம்மளால் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுலேயே டைரக்ட் யூபிஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருந்துமே நம்மளால் யூஸ் பண்ண முடியலை. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டில் வந்துட்டு ஒரு யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்த்தபுள் கிடையாது. இது வந்து டோட்டலாக வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நார்மலாக ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் பே யூஸ் பண்ணியே சென்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தேவையில்லாமல் இந்த ஸ்லைஸ் கார்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கூகுள் பே மூலமாக பணம் அனுப்புனீங்க அப்படின்னா எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகுதோ சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டிலேருந்துலாம் பணம் வந்து அனுப்ப முடியாது. ஸோ ஸ்லைஸ் கார்டில் யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து உள்ளே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் பணம் அனுப்பும்போது உங்களோட கார்டிலேருந்து டெபிட்டட் ஆகாது, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டெபிட்டட் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணலாம், ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணலாம், இல்லை யூபிஐ ஐடியை டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஒர்த்தபுளான ஒரு அப்டேட்டே கிடையாது. மேக்ஸிமம் இது வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு அப்டேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வரும்போது ஸோ நம்ம வந்து இனிமேல் ஸ்லைஸ் கார்டிலேருந்து டேரெக்டாக ஒருத்தருக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணி ஒருத்தருக்கு சென்ட் பண்ணி கூட நம்ம பணத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நானும் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரானேன். அப்புறம் உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் வந்து டெபிட்டட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னு பார்த்தா ஸ்லைஸ் கார்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டோட்டலாக ஒர்த்தபுளும் கிடையாது, யூஸ்லெஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கிற ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ இதை யூஸ் பண்ணி பணம் அனுப்புறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் கார்டில் இருந்து யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் அனுப்பவா போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு அப்டேட் தான். ஸோ ஸ்லைஸ் கார்டிலேருந்து டெபிட்டட் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்த்தபுளாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.